கைஸ் வணக்கம். நமஸ்தே. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றினா கிராணி 3 கேம் பிளே தாங்க. சிசி மூட்டை நம்ம இன்றைக்கி முடிக்க போகிறோம். கிராண்ட்பா போத்தி வச்சுக்கிட்டு சரி ஓகே. இந்த ஹாரர் கேம் ப்ரோ பிளேயரை பார்க்க தானே போகிறீங்க. 841 உட்காந்து விளாண்டுட்ருக்கேன் பார்த்தீங்களோ. உட்காந்து லாக் பிக் எடுத்துட்டு கிட்டு வச்சு பண்ணிகிட்டு இருந்தா வேலைக்கே அவ்வளோ. இப்போ என்ன தெரியுமா பண்ணு, கேட்டை திறந்துட்டு கூட ஓடுறாராமா. இதானே இவ்வளோ வேகமாக ஓடுறேன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி விட்ருக்கேன். ஓடுற கிச்சனுக்கு ஓடுற போய் ஒழிஞ்சிக்கலாம் வாங்க. டிக்கெட் 1 டிக்கெட் 2 ரெண்டும் கீழே போனால் தான் நம்ம தப்பிக்க முடியும். டேய் வருவீங்களா? யாருன்னா வருவீங்களா? இங்கே ஒரே அமைதியாக இருக்குது. டேய் மொட்டை சொட்டை கமான், மொட்டை கமான், சொட்டை கமான், கம் பேக் சொட்டை அப்படின்னு ஒரு பாட்டு தாங்க பண்ணோம். சொட்டை தானே போச்சு, மொட்டைங்க போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாங்கப்பா, நம்ம கிராண்டியோட வீடியோ நம்மளுக்கு இல்லாத ரைச்சேண்ணா. அப்படியே டக்குன்னு எல்லாத்தையும் செக் பண்ணிடலாம் வாங்க. இங்கே எங்கேயாவது இருக்கியாடா? இங்கேயும் எதுவும் இல்லை. என்னடா திறந்த நாக்க நீட்டிக்கிறீங்க? எதுவுமே இல்லைன்னு. இங்கேயும் ஒன்றும் இல்லை. கிளி தொறாடா. டே தொறாடா. இங்கேயும் ஒன்றும் இல்லை. தொற டக்குன்னு தொற. இங்கேயும் ஒன்றும் இல்லை. போடுற செகண்ட் நானா வெப்பன்கி லிஃப்டே என்னை தூக்கிட்டு போடா மேலே. அவங்ககிட்ட இப்படி கோக்கலாம் வள நின்றுட்டு இருந்தாலும் வேலைக்கு ஆகுது. லிஃப்ட் மேலே வந்ததோ நான் வீடியோ டைரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன். தொறாட கதவை இங்கேயும் லாக் பிக் பண்ணுமா? கிட்டு நீலா இதே வச்சு திருவேன். ஏன்னா அது கிராணி சாவி எடுத்து வாயில் போட்டு வச்சுக்க மாட்டிருக்கு. இதான் இருக்குது. தொறடா ஸ்லிங் ஷாட். இதை வச்சு நாக்கு கூட வலிக்க முடியாது. மேலே போய்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு புல்லெட் எடுத்துகிட்டு வந்துடலாம். டே யாராவது இருக்கீங்களா? இல்லை தொறடா கதவை கிட்டு இங்கே போட்டு திறக்க ஆரம்பிச்சேன். இதோட சாவி நான் கிராண்ட் பாவை போட்டுக்கிட்டேன்னா போடா. இந்த வீடியோவில் நான் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணிடலான்னு இருக்கேன். ஆனால் டோர் எஸ்கேப் தான் தேடிட்டு இருப்பேன். ஏன்னு அது அங்கேயே தெரில. சரி ஓகே வாங்க கீழே போவோம். டேய் யாராவது இருக்கீங்களாடா? இப்படியா பாவம். நம்மளுக்கு இதெல்லாம் கை வந்தால் ஃபயர் ரோடு இங்கே இருக்குது. குதிச்சு எதாவது ஆயிருமோ? ஆவாது. இப்போ கீழே குதிச்சிடலாம். குதிரா கை புல்லு. குதிச்சாச்சு. கீழே புல்லையே குதிப்போம். சேஃப்டி முக்கியம் கோப்பால். ஓகே நம்ம கிராண்டியோட வீடு நம்ம சுகசனமாக சுற்றுறோம். இதில் என்ன களை பொறுக்குடா. நம்மளை களை பொறுக்க விட்டாங்க பார்த்தீங்களா? பொறுக்கி ஆக்கிட்டாங்க. நம்மளை வீட்டில் பொறுக்கின்னு திட்டு வாங்கியிருக்காங்க. உண்மையான அர்த்தம் இதுதான். வாடே அப்படியே பெரிய ஃப்ரீ ஃபயர் பப்ஜி பிளேயரு நினப்பு சாவோட சொங்கி சாவு போயிட்டான். ஹஸ்பண்ட் ஏன்னு போட்டுட்டியோ அப்படின்னு கிராணி வரணுமே. கிராணி வயசான கிராணி மொட்டைக்கு சேர்த்துக்கலாம். சொட்டை வேறாதியோ. நம்ம கதவை கிட்ட வரக்குள்ள இப்படி சர்ப்ரைஸ் கொடுத்துடக்கூடாது. என்ன இது கரெக்டாக தான் சொல்லிட்டேன். என்னாச்சு பிடிச்சி எறாமான ஸ்லிங் ஷாட் எடுக்க முட்டேன். போடா பேராண்டி அப்படின்னு கிராணி ஓடி வருது. ஓசிஸ்வர் போடுறாங்கன்னா தானே இப்படி ஓடும் தெரில. நம்மக்கிட்ட ஓசிஸ்வர் ஏதாவது இருக்குமோ என்னமோன்னு நினச்சி குச்சாட்டுருக்கு. கிளவி இப்போவா கிராணி வேர் ஆர் யூ. கிராணியோட சிக்னிஃபிகண்ட் டைலாக் வேர் ஆர் யூ. கிராணியோட சிக்னிஃபிகண்ட் டைலாக் என்ன? வேர் ஆர் யூ. கதவு தரடா. இங்கே என்ன ஒரு புல்லட் வச்சுட்ருக்கானுங்க. ஜோடியாக இருக்குன்னு பார்த்தா ஒன்றே இருக்குது. கொத்தா கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்படி கிள்ளி கொடுக்குறானுங்க. டேய் என்னடா கன்சர்வேஷன் நிறைய போயிட்டீங்க. நான் டக்குன்னு அவங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணிட்டு டாக் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் போட்டு விட்டேங்க. டேய் சென்ட்ரினா ஏதாவது கொடுத்துரு. அந்த டாகில் கீழே தான் இருந்துச்சு. அந்த கேஷ் ரூமில் தான் இருந்துச்சு. அதை போய் நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துட்டு வந்துருங்கோ. நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கே காமிச்சிட்டு போயோம். ஓகேவா? ஓகே வாங்க கீழே போவோம். என்ட்ரன்ஸால் எந்த பக்கம் வரும்னு தெரியல. வந்தது அப்படியே குச்சாச்சு. சேஃபில் போட்டு பார்த்துருங்க. எனக்கு கிராண்ட்பா ரொம்ப விவரமானவன். இங்கே நீ கூட பார்த்துட்டு இருப்பா அப்பப்போ கண்ணாடியில். நான் எவ்வளோ பெரிய அழகு அப்படின்னு. ஐயா ஷெட்டுக்கு கிடச்சிருச்சு. டோர் எஸ்கேப் பண்ணி யூஸ் ஆகுமே. ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணுவோம். வாங்க ஷெட்டு திறந்து வச்சுக்கலாம். ஷெட்டுக்குள்ளே கூட எது வேணும்னு இருக்கலாம்ல. யாருக்கு தெரியும். ஆக்சுவலி இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண நான் டோர் எஸ்கேப் பண்ணுறேன். இன்டர்னெட்டில் தான் இருந்தேன். ஆனால் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கு எல்லாமே கிடச்சி போச்சு. அதான் ட்ரெயின் எஸ்கேப்பே பண்ணி விட்டேன்.
ட்ரெயின் கீ கிடச்சிச்சு பார்த்தீங்களா. ஆனால் நான் இதை கண்டுக்க மாட்டேன். ஏன்னா நான் பண்ண போகிறது டோர் எஸ்கேப்னு நான் அப்போ நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்போ எனக்கு தெரியாது. கலர்ரா டே கலர்ரா பொறுக்க கூட விட மாட்டேங்கிறானுங்க. என்ன இது பண்ணுறது இந்த கிராணி கேமில். ஐயோ எட்ரஸிங் ஷார்ட்டை எர்ரா ஸ்டோன் எர்ராராமா 24 minutes 25 minutes இந்த வீடியோ கைஸ் நான் உங்களுக்கு வேகமாக ஓட விட்டதுனால தான் இப்படி இருக்குது. எர்ரா டேய் ஓடலாம் கைஸ். அது ஒரு மயங்கிதான் கைஸ் விழுந்துருக்கு. ஓடுறாராமா போடா எர்ரா ஸ்டோனு எடுத்துட்டு இழுத்து அடிக்கணும் கைஸ். அப்படியே அடிக்கிற அடியில் மண்டை சதுறிடணும். ஹெட்ஷாட் இல்லைல்ல, அதனால இன்னொரு வாட்டி கலங்கி போச்சு. நம்ம பாட்டு போகலாம் கைஸ். நம்ம கிராணி இது இல்லாத டைம் தான் நம்ம கீழே கேஸ் எல்லாம் போய்ட்டு செக் பண்ணாவும் எல்லாம் வந்து தொலை பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இங்கே தான் கண்ணை போட்டேன். அந்த கிராண்ட் பார்க்க கண்ணும் தெரியாது ஒன்றும் தெரியாது. முட்டை மோதி வாங்க கைஸ் 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு நம்மளோட வேலையை பார்க்கலாம். இல்லை வாங்க முதல்ல இதை உடச்சிடலாம். ஓகே கதவு துறடா. இங்கே தான் ஒரு மிகப்பெரிய தப்பு பண்ணேன். கன்னை எங்கே போட்டு வச்சுருந்தேன் நான் இப்போ பார்க்கணும். இங்கே தான் போட்டிருந்தேன். அந்த கிராண்ட் பா வந்தான் பார்த்தான் போனா ரிப்பீட்டு. ஓகே துறடா போயிடலாம் கைஸ். வாங்க போகலாம். ஐயோ கிராணி வந்துடுச்சு. ஓடுறாராமா. அங்கே தான் தேங்காய் இருக்குது. நான் அதை நோட் பண்ணிக்கிறேன். யாரும் ப்ரோ அங்கே ஒரு தேங்காய் இருந்துச்சு நீங்கள் நோட் பண்ணேன்னு சொல்லாதீங்க. நான் நோட் பண்ணிட்டேன். ஓகே யாருமே இருக்க மாட்டானுங்க. போகலாம். ஓடுறா போடா. இப்போ நம்மளோட அடுத்த லொக்கேஷன் கிச்சனுக்கு போயிட்டு மேலே இருக்க பாக்ஸை திறந்து பார்த்துடலாம். லிஃப்ட்டு கீழே தான் இருக்கியா புண்ணிய வாண்டா நீ. ஓகே வாங்க மேலே போயிடலாம். போடா இவன் வேறு பொறுமையாக ஊட்டிட்டு போயிட்டுருப்பாங்க. ஏய் கிராண்ட்பா ஹைடா பைடா கிளம்புடா வயசானவனு கீப். ஓகே வாங்க திறக்கலாம். ட்ரெயின் ஆக்சிலேட்டர் ட்ரெயின் எஸ்கேப் பண்ணுறதுக்கான 2வது பாகம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம அடுத்து கீழே போகலாம். ஐ am a very rich man. I will only go in live and ஃபாரின்லாம் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுற எலிவேட்டர் கைஸ். தெரியுமா? யாருக்கு என்ன தெரியுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது இந்த கிராண்டி சோம்பேறித்தனம் பட்டுட்டு அவ்வளோ தூரம் யார் ஏறிட்டு போகிறதுன்னு. கிராண்ட்பா இப்போ மேலே உட்காந்துட்டே புக்கு படிச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். பட்டர் நமக்கு தானே நமக்குனா டைரெக்டாக மேல் ஃப்ளோருக்கு போயிடும். ஓகே போடாடே உஷாரு கைஸ். இது பின்னாடி கிராணி முன்னாடி கிராண்ட்பா. ஐயோ இப்போ வாங்க கைஸ் நான் உங்களுக்கு வீடியோவை பாஸ் பண்ணி விட்டுறேன். வந்தாலும் வந்துடுவானுங்க கைஸ். ஓரமாக உக்காந்துக்கிட்டு இங்கேயும் இன்னமும் வரல. இப்போ என்னாச்சு ரொம்ப பம்பரமான ஆகிட்டு கைஸ். 2 பேரோட பார்த்து துரத்துனாங்க. அந்த ப்ரோ ஷூட்டாக வேறு அந்த கிராண்ட் வேறு எனக்கு ஷூட் பண்ணியிருப்பான். அடி வாங்கிட்டுலாம் நான் வரல கைஸ். சத்தியமாக நான் அடியே வாங்கலை. ஓகே நான் அதே இடத்துக்குள்ளே இருந்து அதே க்ரோபார் தான் என் கையில் இருக்குது. அவனே நமக்கோ நம்மள என்ன போங்கோ. ஆனால் நான் அவனுக்கு அந்த இடத்த காமிச்சு கொடுத்துட்டேன் கைஸ். கன்னா அவன் கையில் போயிடுச்சு. கிரிஞ்சிச்சு கிருஷ்ணகிரி கல்ருக்கு பொறுக்கிக்கோ. பொறுக்கிச்சாச்சு. இங்கே கிராணி இந்த மாதிரியே எனக்கு ஒரு செகண்ட் பீலாச்சு. உங்களுக்கு பீலாச்சாங்கிறது கீழே கமெண்டில் போட்டு விட்ருங்கோ கைஸ். என்னோட இது ஃபன்னி வாய்ஸ் போது எப்படி இருக்குது கீழே அப்படியே கமெண்ட் டிங் அடிச்சு விட்ருங்கோ. ஓகே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணாதவங்க அப்படியே பண்ணிடுங்க. ஓம் க்ளீம் க்ளாம் க்ளூம். ஓகே வாங்க போகலாம். ஷெட்டு ஓப்பனில் தான் இருக்குது. இது லாக்பிக் போட்டுருக்கக்கூடாது. நல்லா விடுங்க. கிராணி மறுபடியும் வேலை போட்டுக்கலன்னு நினைக்கிறேன். வாய்ஃபில் ஆயிடுச்சு. டேய் கிராண்ட்பா அங்கே பார்த்தீங்கன்னா எங்கன்னு கிடச்சிச்சு. சுர்ரா அவனே ஒரு வேஸ்ட்டு பாடி. போடா டே மேலே போட. எனக்கு வர இந்த ஸ்டெப்ஸை ஃப்ளூயண்ட்டாக ஏற வராது. வாங்க இப்போ நம்ம கீழே போக வேண்டிய நேரம் எதுக்கு நான் இப்போ கீழே போகிறேன்னு எனக்கே தெரியல. ஃபயர் ஒர்க் மேலே குதிச்சா ஒன்றுமே ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம். எப்படியோ ஒன்றுமே ஆகாமல் உயிர் தப்பிச்சிட்டோம் உழைச்சிட்டோன்றேன். ஓகே கீழே குதிச்சுட்டு போகலாம். டே யாரும் இல்லைல்ல இந்த கேஜுக்கு போகிறதாங்க இருக்கிறதுல டேஞ்சரஸான வேலை. ஒரிஜினலான கேஜுக்கு போனால் கூட இவ்வளோ டேஞ்சரஸாக இருக்காது. இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து வந்ததுக்கு ஒரே ரிஸ்க்கு கொடுத்துருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டா. இங்கே இருக்க தெங்கே எடுத்துக்கலாம் டைம் வேஸ்ட்டுக்கு. இப்போ வேறு அந்த கிராணி வந்துடும் நான் கீழே போட்ட சவுண்டுக்கு. அதனால இங்கேயே வெயிட் பண்ணலாம். இப்படியே இருந்தேன். 2000 years லேட்டர் அது வந்துட்டு அது போயாச்சு. அது வர மாதிரியே எனக்கு தெரில. ஐயோ திருட்டு கிராணி மேலேயே தான் இருக்குது. கீழே ஓடி போன்றேன்.
ஐயா அந்த திருட்டு கிராணிக்கு வேறு வேலையாகிச்சு அதெல்லாம் பார்க்கக்குள்ளேயே எனக்கு துரத்தி வளர்க்க தோணுது. ஏன் வரல நின்று தப்பாக பாட்டு பாடினா என்ன மன்னிச்சிருங்க. கிராணி ஐ ஆம் தி பிரில்லியன்ட் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு இந்த பக்கம் வரும். நான் இந்த பக்கம் போயிடுவேன். கிராண்ட்பா வரமாட்டல. ஓ சார் நீங்கள் போங்க சார், போங்க சார், போங்க சார். சார் சார் கிராண்ட்பா சார் போங்க சார், போங்க சார். சார் வெளியே போயிட்டாரு. டேய் போயிட்டல கிராண்ட்பா, உனக்கெல்லாம் நோ மதிப்பு நோ மரியாதை. ஏய் கிராண்ட்பா உனக்கெல்லாம் மதிப்பு மரியாதை கொடுத்துட்டா அடுத்த நாள் உலகமே அழிஞ்சு போயிடாது. எல்லா யூடியூபர்ஸ் ஃபாலோ பண்ணுற ட்ரெடிஷன் இது. சரி ஓகே, இங்கே யாரும் இல்லை. தேங்காய் வச்சு ஓடுறாமா அவனே. பேட்லாக்கி இந்த பேட்லாக்கி எடுத்துக்கிட்டு ஓடிடலாங்க. ஸ்ட்ரெயின் எஸ்கேப்பே நான் பண்ணிடலாம். நான் முடிவே பண்ணிட்டேன். இந்த செகண்டாக தான் நான் டிசைட் பண்ணேன். அந்த தருணம் எனக்கு காயின் மட்டும் தேவையாக இருந்துச்சு. அப்போ நான் காயினை தேட்டான் முடிவு எடுத்துட்டேன். சோவை அடுத்த செகண்ட் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கே நான் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் போன இடம் யூடியூப். நான் இப்போ யூடியூபுக்கு போயிட்டு அழகு எல்லாத்தையும் எங்கே இருக்கும் காயின்னு நான் பார்த்துட்டு வந்துட்டேங்க. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. கீழே போடா இது வந்துட்டு அந்த கீழே அந்த நம்ம மொட்டை மாடி போகணும். எதுக்கிட்ட கீழே போகிறேன்னு கேட்குறீங்க. கிராண்ட் த்ரீ விளாட்றவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லைன்னா பார்த்துக்கோங்க. மேலே இருந்து அது ஓட்டை, கீழே குதிச்சா ஓட்டை தான். வாடா டே ப்ரோ ஷூட்டர். நோ மரியாதை சொன்ன மாதிரி. இட்ஸ் மை பாலிசிடா. கிராணியே சர்ப்ரைஸ் கொடுத்துட மாட்டேற இல்லை நீ. பார்த்துருச்சு சவுண்டு கேட்குது. 9-7 பார்த்தீங்களா இல்லையா? நான் ஸ்டார்ட் பண்ணக்கூட டைம் என்னங்கிறது நோட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கீழே போடுங்க. கமெண்ட் கரெக்டாக போகிறவங்களுக்கு நான் எல்லாருமே ரிப்ளை பண்ணுறேன். என்ன பண்ணலாம், அவங்களோட கமெண்ட்டை ஒரு 10 நாளைக்கு பின் பண்ணி வைக்கிறேன். என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? ஃபஸ்ட்டு தான் சொல்லணும். இங்கே யாரை போக முடியாது. ஏதோ ஒரு ரூம் பார்த்தாங்க. இந்த ரூம் தான். இந்த செகண்ட் தாங்க இருந்தால் இருக்கும். போடி செகண்ட் நான் ட்ரெயின் எரிச்சிக்கே முடிஞ்சுதோ. சரி ஓகே. இந்த வீடியோ நான் உங்களுக்கு எல்லாமே எங்கே இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு பாஸ் பண்ணி விட்டேன்னா நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ட்ரெயின் பக்கத்தில் நின்றுக்கிறேன். ட்ரெயின் பக்கத்தில் நின்றுட்டு உங்களுக்கு நான் ரீசன் பண்ணிவிடுவேங்க. குதிடா கீழே எல்லாமே இங்கே தான் இருக்குது. எல்லாத்தையும் முதல்ல நம்ம எடுத்து லிஃப்டில் போட்டுக்கலாம். ட்ரெயின்க்கையும் நான் எடுத்து லிஃப்ட்டில் போட்டுக்கணுமே. ஓகே ஆக்சிலேட்டர் எடுத்து முதல்ல போடுவோம். அண்ட் ஆக்சிலேட்டருங்கிறதுக்கு பதிலாக ட்ரெயின் ஆக்சிலேட்டர்னு போட்டிருக்கலாமேடா. டொரக் டைக்கே போடா. லிஃப்டே உயிரோட தான் இருக்கியா? அமுத்தி விட்டாங்க. கீழே போயிட்டான். எனக்கு அந்த சவுண்டு மட்டும் கேட்கலையேன்னு தெரில. ஓகே கீழே குமி. அப்போலாம் ஸ்ட்ரெயிட்டாக எந்திரிச்சேரு. 2 கண்ணாடி வச்சுருக்கானு. இங்கே தான் பேட்லாக் இருக்குங்க. சேஃபில் இருந்தது எடுத்துட்டேன். நான் போயிட்டு இப்போ செக் பண்ணேங்க. வேறு ஒன்றும் இல்லை. கீழே இருக்கிற ட்ராக்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கு. இப்போடி கிராணி அதுக்கு ஏன்னா இப்போ நோ மரியாதை. கிராண்ட் பேரே இப்போ கீழே மொட்டை காமிச்சிட்டு இருந்தேன். பார்த்தீங்களா? மொட்டை நல்லா இருக்கா பேர்? சொட்டை மொட்டை. நல்லா இருந்துச்சு. கீழே கமெண்ட் பண்ணுவோம். நல்லா எனக்கு தெரியுது. எனக்கு கேவலப்படுத்தாதீங்க. ஐயம் மிகவும் பாவம். ஏன் பாஸில் வச்சுட்டு நான் இப்போ என்ன திரும்ப பண்ண போகிறேன்? டைரெக்டாக எஸ்கேப் ரெடியாக போகிறேன். கீழோட லிஃப்ட்டு கிராணி வேறு என்ன பார்த்துற மாதிரி எனக்கு சவுண்டு கேட்டுச்சு. அதனால தான் நான் லிஃப்ட்டு இங்கே இருந்தாலும் பரவாயில்ல நான் பாட்டு இங்கே வந்துட்டேன். பாஸில் வச்சுட்டு ஆக்சிலேட்டரை கையில் வச்சுக்கிட்டு சுபமாக இருக்கேங்க. உங்களுக்கு ஆக்சிலேட்டர் போடுறதையும் அப்படியே காமிச்சிட்டு ஏதோ ஒரு பீஸ் பார்த்துடுச்சு. அந்த பீஸ் நேரம் மேலே போயிடணுமே. போச்சா அடுத்த பீஸ் கம்மிங் டவுன். 2 பீஸு போய் கீழே தான் இருக்குதுங்க. ரொம்ப டேஞ்சரஸ். ஓகே போகலாமே. போகலாம். டேய் கிராண்ட்பா இங்கே தான் இருந்தேன். சரி போகலாம் போ. ஆக்சிலேட்டர் கையிலேயே தான் இருக்குது. ரெடி. ஐ எம் ரெடி கைஸ். கதவை சாத்திட்டா. டேய் வந்துட்டு பனி. ஐயோ நான் ஏதோ ஒரு விஷயத்தை மறந்துட்ட மாதிரி தெரியுது. சரி விடுங்க. மறக்கிறது மனுஷனுக்கு சகஜம். உள்ளே போயிட்டு ஆக்சிலேட்டர் சொல்லுவது தெரிஞ்சு போயிடும். கீயை நான் கண்டுபிடிச்சிட்டேன். கீயை எடுத்துகிட்டு வந்து நான் போட்டேங்க. கீ லிஃப்ட்டில் தானே இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும்ல. மார்னிங் கிராணி ஒரு கிராண்ட்பா எனிபடி ஹியர் அழுத்துறா ஆக்சிலேட்டரை. ஆமாம் இதுக்கு பேட்லாக் யார் வேணுமே யாருக்கு தெரியும். மறந்துட்டேங்க. இது தேவையில்லைன்னு நினைக்கிறேன்.
அடிச்சதுக்கு போயிடுச்சு கைஸ், நம்ப முடியல. ஐயோப்பா ஸ்லெண்ட்ரினா சாவுனி ட்ரெயின் போட்டு சேர்ந்து எடுத்து நம்ம எங்க தி எண்ட் ரப்ப பம். Bye guys, bye from Gaut.